உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கிட்ட போய் பேசி பாருங்க, அவங்களுடைய கஷ்டம் தான் தெரியும். நோய் உள்ளவங்க கிட்ட போய் பேசி பார்த்தா அவங்க கஷ்டம் தான் தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் என்று மன்றாடி முருகனை கேட்டதுனால, நான் படைத்த மக்களின் கர்மாவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு அசிரியா அவர் சொல்லி நடக்கக்கூடிய இந்த விஷயம். இந்த திருவிழாவிலே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னா அது வந்து சத்ரு சம்ஹாரம் யாகம் தான். சத்ரு சம்ஹாரம்னா சத்ருனா எதிரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், கிடையாது. எதிரி என்பது உங்கள் மனதில் நீங்க நினைத்து கொண்டிருக்கிற எண்ணம் தான் எதிரி. 6ஆம் இடம் ஜோதிடத்துல சொல்லுவோம், கடன், நோய், வம்பு, வழக்கு, இது எல்லாத்திலையும் இருந்து விடுபடக்கூடிய ஒரு ஹோமம். முருகருடைய பேர் பார்த்தீங்களா, வெற்றிவேல் முருகன், வெற்றியை தரக்கூடிய முருகன். மிளகாய் தூள் அபிஷேகம் தான், ஏன்னா இதுதான் வந்து ஹைலைட்டே சொல்ல போனா. என் மக்களுக்காக வருஷத்துல ஒரு நாள் அந்த கர்மாவை நான் தீக்கிறேன்னு அந்த மிளகாய் தூள் எரிச்சல் மூலியமா முருகன் அதை வாங்கிக்கிறாரு. பண்ணிட்டு கிளம்புனாங்க. எங்க ஏரியால நல்ல மழை, வருண பகவானே ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அது ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா மழை பெய்யறது வந்து ஒரு காரிய வெற்றியை குறிக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்மிடையே இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஆனா ரொம்ப டல்லா இருக்கீங்கன்னு தான் நாங்க சொல்லணும். அவ்வளவும் வந்து இந்த சத்ரு சம்ஹாரம்காக வந்து நீங்க மெனக்கெட்டு இருக்கீங்க. அவ்வளோ உழைப்பும் வந்துட்டு திருவிழாவை பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் நாங்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பிரமிச்சு போய் அந்த திருவிழாவில் வந்து கலந்துருந்தோம். இந்த அளவுக்கு இவ்வளோ மக்கள் எங்கேருந்து வந்தாங்க, முருகருக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு நாங்களாம் யோசிச்சுட்டு இருந்தோம் சார். சார் திருவிழாவை பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு அந்த நிகழ்வு? விசிறு வலைன்னு சொல்லுவாங்க, வலை பிடிக்கிற மீன் வலை. மீனவர்களுக்கு தெரியும் விசிறு வலைனா, வலையை விசிறிட்டு அப்படி இழுக்கும் போது கொத்தா மீன் வரும். அந்த மாதிரி முருகன் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாத வெளி மாநிலங்கள்லையும் வெளிநாட்டிலையும் சேர்த்து வலையை வீசிட்டார். மொத்த பேரும் முருக பக்தர்கள் மாட்டி இழுத்துட்டு வந்துட்டாரு. கர்மா வந்து மிகப்பெரியது. கடனானவங்க கிட்ட போய் பேசி பாருங்க, அவங்களுடைய கஷ்டம் தான் தெரியும். நோய் உள்ளவங்க கிட்ட போய் பேசி பார்த்தா அவங்க கஷ்டம் தான் தெரியும். அதனால டிவோர்ஸ் ஆனவங்க கிட்ட போய் பேசி பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டம் தான் தெரியும். அவர்கள் இடத்திலிருந்து பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு பெரிய கஷ்டம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் என்று மன்றாடி முருகனை கேட்டதுனால, நான் படைத்த மக்களின் கர்மாவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஞானத்தில் அசிரியா அவர் சொல்லி நடக்கக்கூடிய இந்த விஷயம் வருஷம் வருஷம் பிரம்மாண்டம். அதில் இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டம். கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. 5000 பேர் தாண்டி இருக்கும். எல்லாருக்குமே திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு பங்களித்த அனைவருக்குமே, வரணும்னு நினச்சி வர முடியாத போன அனைவருக்குமே, எல்லாருக்குமே முருகனை மனசில் நினச்சி வீட்டிலேருந்தே பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க, சூழ்நிலை வர முடியாத போயிருக்கும். எல்லாருக்குமே ஆத்மார்த்தமாக நன்றி நன்றி, கோடான கோடி நன்றிகள். வருஷம் வருஷம் எல்லாரும் வந்துடணும். இந்த ஆதன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருமே இந்த சத்ரு சம்ஹாரத்துக்கும் மிளகாய் தூள் அபிஷேகத்துக்கும் நீங்கள் அவசியம் வந்துடணும். ஏன்னா இது உங்களுக்காக பண்ணுற ஃபங்க்ஷன், எனக்காக பண்ணுற ஃபங்க்ஷன் இல்லை. அந்த சந்தோஷத்தை உணரதான் முடியும், சொல்ல முடியாது. அதனால ரொம்ப சந்தோஷம். வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கலாம். இந்த கூட்டத்தில் யாருன்னா காலம் மெரிச்சிருக்கலாம், தண்ணிக்கு எதிர்பார்த்துருப்பீங்க, டைமுக்கு தண்ணி கிடைச்சிருக்காது, அன்னதானம் லாங் கியூவா இருந்தது, கூட்டம் ஓவரா. அது பெரிய ஆர்கனைசேஷன்ன்றதுனால டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மக்களுக்கு ஏதாவது சிறு ஏதாவது குறைகள் இருந்திருந்தா மன்னிச்சுக்கணும். இந்த திருவிழாவிலே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னா அது வந்து சத்ரு சம்ஹாரம் யாகம் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க. சத்ரு சம்ஹாரம்னா சத்ருனா எதிரி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், கிடையாது. எதிரி என்பது உங்கள் மனதில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற எண்ணம் தான் எதிரி. பக்கத்து வீட்டுக்காரன் ஃபார்ச்சுனர் வாங்கிட்டான், நான் இனோவா ஆச்சு வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் பில்டிங் கட்டான், நான் இடமாச்சு வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய இடத்துல பொண்ணு கொடுத்துட்டான், நானும் படித்த இடத்துல தான் பொண்ணு கொடுப்பேன்ற நினைக்கக்கூடிய இந்த எண்ணங்களே தான்
ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணம். ம். உங்களை ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற விடாமல் தடுக்குதுன்னா அது உங்களுடைய மனதும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் தான். ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனால் சத்ரு என்பவர்கள் நமக்கு வெளியே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால் அந்த சத்ரு குணத்தை ஒழித்தாலே மக்கள் நல்லாயிடுவாங்கன்றதுக்காக எல்லாருக்குமே சத்ரு குணம் இருக்கும். கண்டிப்பாக அந்த குணத்தை இறைவன் இந்த யாகத்தில் அழிக்க வேண்டும். அந்த யாகம் மூலியமா இறைவன் எழுந்தருள் செய்து அவருக்கு எல்லாமே கொடுக்க வேண்டிய உணவுகள்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு நினைச்சோம். இந்த யாகமே மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்தது இன்னும் ஸ்பெஷல்னா வந்து மிளகாய் தூள் அபிஷேகம் தான். ஏன்னா இதுதான் வந்து ஹைலைட்டே சொல்ல போனால். அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். பெற்றது நீயே பொறுப்பது உன் கடன். நீ தானே எங்களை படைச்ச, இப்போ நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு வழி வேணுமேன்னு கதறாங்க மக்கள். அப்படி இருக்கும்போது இறைவனை நோக்கி தவம் இருக்கும்போது இறைவனால் சொல்லப்பட்டு என் மக்களுக்காக வருஷத்துல ஒரு நாள் அந்த கர்மாவை நான் தீக்கிறேன்னு அந்த மிளகாய் தூள் எரிச்சல் மூலியமா முருகன் அதை வாங்கிக்கிறாரு. நம்மளோட கர்மா எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. நானுமே அரைச்சிட்டு போவேன் முருகனுக்கு. நானும் மனிதன் தானே, எனக்குன்னு ஒரு கர்மா இருக்கும்ல. கண்டிப்பா வருஷம் எனக்கு எங்க அப்பா வாங்கி அரைச்சி வச்சிருவாரு. முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன். சில பேர் யோசிப்பாங்க, இதுல ஆகமத்துலலாம் இந்த மாதிரி விதிகள் இல்லையே, முருகருக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் அப்படின்னு. அதுக்கு இது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது, உணர மட்டும்தான் முடியும். மக்களுடைய கருமாவை முருகன் ஏத்துக்கிறார். அதுதான் ரொம்ப இங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ மிளகாய் தூள் வந்திருந்தது. நல்லா ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நடந்தது சொன்னாங்க நண்பர்கள் எல்லாம். அது நடந்து முடிஞ்ச பிறகு தான் நான் வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பேன் எப்பவுமே எப்படி நடந்திருக்கு இந்த வருஷம். இன்னும் இந்த வருஷத்தோடைய வீடியோ இன்னும் நானே பார்க்கல. இதுக்கப்புறம் தான் ஏன்னா நண்பர்கள்லாம் என் கூட பழகிய நெருங்கிய நண்பர்கள் திருவிழா முடிஞ்சு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க, ஃபோன் பேச மாட்டாங்க. எனக்கு அது மாதிரி எங்கள் டீம் ஒர்க் மெம்பர்ஸு என் கூட அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணாங்க. இந்த திருவிழாவுக்கு ஃபண்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது என்னுடைய நண்பர் விஜயகுமார் என்ற விஜய் பாலாஜி என்ன பண்ணார்னா, எதுக்கு எப்படி பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், எதில் கம்மி பண்ணணும், எதில் அதிகப்படுத்தணும்னு கூட இருந்து ஒவ்வொரு டைமும் எனக்காக அவர் ஃபுல்லாக அவருக்கு கேஷ் ஃபுல்லாக அவர் பொறுப்பில் விட்டு அவரை பார்த்துக்க சொல்லி அவர் தான் எல்லாமே கூட இருந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தாரு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகி கஷ்டப்பட்டுருக்கோம். நல்லா ஹெல்ப் பண்ணார். எதில் அதிகப்படுத்தணும், எதில் கம்மிப்படுத்தணும்னு ஐடியா கொடுத்து. ஆக்சுவலி முருகரே எல்லாருமே ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாரையும் உள்ளே வர வைக்கிறதுக்கு அட்ரஸ் சொல்லணும், ஃபோன் பண்ணணும், லொக்கேஷன் சொல்லணுன்றதுக்காக என்னுடைய மேனேஜர் பாபு ராமநாதன் ரொம்ப மெனக்கெட்டார். அவருக்கு நிச்சயமாக நன்றிகள். விஜயகுமார் என்ற விஜய் பாலாஜி சாருக்கு நன்றி. அந்த கோவில் நிர்வாகத்துக்கு எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்த தமிழரசு ஐயாவுக்கு மிக மிக நன்றிகள். என் கூட ட்ராவல் பண்ணி எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக சொந்த வேலையை விட்டு எனக்கு வந்து கூட இருந்து எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ண கண்ணன், மாடம்பாக்கம் கண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். எல்லா சப்போர்ட்டும் எனக்கு கொடுத்த எல்லா மக்களுக்கும், அதாவது எல்லா வேலையும் விட்டுட்டு எனக்காக தேர் செஞ்சு கொடுத்தாரு என் நண்பர் ஒருத்தர், முருகர் கோயில் திருவிழாக்கு விஷ்ணுன்னு சொல்லிட்டு, அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் லாஸ்ட் டைமில் என்னென்ன பண்ணணும்னு டக்குன்னு சத்ருசம்ஹார யாகம் நடக்கும்போது நேரில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஒரு 1/2 hour நான் அங்கே இருந்திருக்க மாட்டேன். ஒரு டைமில் 5 to 5:30 நான் இருந்திருக்க மாட்டேன். அந்த டைமில் டக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டோம் எங்கள் டீமை வச்சு. அவ்வளோ பரபரப்பு. அந்த திருவிழா நடந்திருக்கிற டைமில் ஒரு மீட்டிங் போட்டோம். அது யார் போட்டதுன்னா மணவாளன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டக்குன்னு பிளான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு, நிறைவு எப்படி பண்ண போகிறோம். அப்போ ஒரு மீட்டிங் போட்டு அவசர கால மீட்டிங் டக்குன்னு அந்த அது மணவாளனுக்கு அந்த டைமில் ஒரு மீட்டிங் போட்டு அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நகர்த்தி சென்று ப்ரோக்ராமை சிறப்பாக செஞ்சதுக்கு மணவாளன் அவருக்கு நன்றி. நிறைய பேரோட பங்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லும் போது நமக்கே கேட்க பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ பேருடைய இவங்களுக்கும் தெரியணும், மக்களுக்கும் என்ன பண்றாங்க, யார் என்ன பண்றாங்கன்னு. எங்களுக்கு என்னன்னா இந்த திருவிழா நல்லபடியாக முடிந்தால் போதும், நல்லபடியாக சிறப்பாக வரவங்க நல்லா இருக்கணும், அடுத்த வருஷம் வரும்போது நல்ல மாற்றம் நடக்கணும். இதுதான் எங்களுடைய முக்கியமான பங்கு. இதுதான் எங்களுடைய முக்கியமான பங்கு. திருச்சியில் என்எஸ்ஜே டிரான்ஸ்போர்ட் சரவணன் சார், ஜெயலட்சுமி குடும்பத்தினருக்கு கோடான கோடி நன்றிகள். மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்குலாம் கோடான கோடி நன்றிகள். அனைவருக்குமே நன்றி. பொதுமக்கள் அனைவருக்குமே நன்றி. வந்து கலந்து கொண்ட விழாவை சிறப்பு செய்த அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகள். முருகனின் திருவருளால்
ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்ற வாரணி பேசு. என்ன தப்பு செய்தாலும் மன்னித்து காத்து ரட்சிப்பார் முருகன். அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பார். அதுல எந்த விதமான துளி அளவு சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பா சார். சுப்பிரமணியம் அவர்கள் நடத்துகிற சத்ரு சம்ஹார யாகத்தில் இருக்கேன். மிளகாய் அபிஷேகம் நடத்துகிறாருன்னு சொல்லி அவர் நிறைய காணொலிலாம் சொல்லியிருந்தார். நிறைய முருக பக்தர்கள் வந்து முருகனுக்கு மிளகாய் அபிஷேகமா, முருகருக்கு மிளகாய் அபிஷேகமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணாங்க. முருகருக்கு பண்ணலை. ஏன்னா முருகர் வந்து மிகப்பெரிய ஒரு ஞான கடவுள். அவர் இப்போ இதே வடபழனிலையும் இதே மாதிரி இவர் எப்படி இங்கே மிளகாய் அபிஷேகம் பண்ணுறாரோ அதே மாதிரி வடபழனிலையும் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக பண்ணுறாங்க. அதே தன்னை வருத்திக்கிட்டு முருக பக்தர்களுக்காகவும் முருகன்கிட்ட வேண்டதுக்காகவும் அவர் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் விரதம் அதுதான் அந்த மிளகாய் அபிஷேகத்துக்கும் சத்ரு சம்ஹார யாகத்துக்கும் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டேன். எல்லாருக்கும் முருகப்பெருமான அருளும் ஆசையும் கிடச்சிருக்கேன். ஒரு முருக பக்தனாக இங்கே நான் வந்து கலந்துக்கிட்டது எம்பெருமான் இந்த முருகப்பெருமான் அந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு. இந்த யாகத்தில் எனக்கு கலந்துக்கிற பாக்கியம் கொடுத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நன்றி. முருக பக்தர்கள் அனைவரும் எங்கே இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி முருகனுக்கு நீங்கள் மற்ற யாருக்கு உண்மையாக இருக்கீங்களோ இல்லையா முருகனுக்கு உண்மையாக இருங்க. கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுப்பார்னு வேண்டிக்கிறேன்.